வணக்கம். அடுத்த 2 பாடல்களை பார்க்கலாம். இது 2மே நான் கவனித்த வரையில் ரொம்பவும் முக்கியமான பாடல்கள். அத பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல மனநிலை வரணுங்கிறதுனால தான் பொறுமையாக காத்திருந்தேன். இதுவரைக்கும் நான் பேசின மற்ற உரைகள கேட்டு, அத புரிஞ்சுக்கிட்டாலே நெறைய புரியும். அதை அடுத்து இந்த 2 பாடல்களையும் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சித்தீங்கன்னா, நெறைய நுட்பங்கள் புரியும். இந்த பாடல்கள நீங்க பௌத்தம் முன்வைக்கும் அந்த 5 தலைகளோட இணைத்தும் பார்க்கலாம். பல விதங்களில் இது ஒரு ஜங்ஷன் போலன்னு சொல்லலாம். இந்த இடத்திலிருந்து வெவ்வேறு மரபுகள், வெவ்வேறு வழிமுறைகளுக்கு நம்மால் செல்ல முடியும். அந்த அளவு நுட்பமான பாடல்கள் இவை 2ம். இதை அடுத்து இதுபோல மனசுக்கு தோணும்போது, அவ்வப்போது பதிவு பண்ணி வெளியிடுவதாக இருக்கேன். அதனால ஒரு தொடர் போல வெளிவராது. இப்போ பாடலுக்குள் செல்லலாம். அஷ்டவக்ரர் கூறினார், மனம் எதையாவது விரும்பும்போது, எதனாலாவது துக்கப்படும்போது, எதையாவது துறக்கும்போது, எதையாவது பற்றிக் கொள்ளும்போது, எதனாலாவது மகிழ்ச்சி கொள்ளும்போது அல்லது கோபப்படும்போது பந்தம் நிலவுகிறது. பொறுமையாக வாசிச்சு பாருங்க. பொறுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்குங்க. மனம் எதையாவது விரும்பும்போது, துக்கப்படும்போது, துறக்கும்போது, பற்றி கொள்ளும்போது, மகிழ்ச்சி அடையும்போது, கோபப்படும்போது பந்தம் நிலவுகிறது. ஸோ எல்லா உறவுகளுமே பார்த்திங்கன்னா ஒருவித பந்தம். அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் பதி, பசுன்லாம் சொல்லுவாங்க. பதினா கடவுள், பசு தான் நம்ம இருவரையும் இணைக்கும் கயிறு தான் பாசம், பாசக்கயிறுலாம் சொல்லுவாங்க. அது பாசம், பந்தம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. ஒரு பிணைப்பு, பற்று எல்லாம் இல்லையா? அது எப்படி உருவாகுது? இதை படிச்சீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாக உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செஞ்சீங்க. எப்படி பந்தம் உருவாகுது? மனம் எதையாவது விரும்பும்போது, துக்கப்படும்போது, துறக்கும்போது, பற்றி கொள்ளும்போது, மகிழ்ச்சி அடையும் போது, கோபப்படும்போது. பந்தம் மனதின் மூலமாக தான் நிகழுது. மனம் எதையாவது செய்யும்போது, அது எதையாவது விரும்பும்போது, இங்கே கவனிக்கணும். மனம் தான் செய்யுது. மனம் விரும்புது, மனம் துக்கப்படுது, மனம் துறக்குது, பற்றி கொள்ளுது, மகிழ்ச்சி அடையுது, கோபப்படுது. அப்போது பந்தம் உருவாகுது. அப்போ ஒன்றை செய்யுது மனம் இல்லையா? ஒன்றை செய்யணும் அப்படின்னா ஒரு நிலையான வடிவம் இருக்கணும். அப்போ தான் செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த பந்தை எடுக்கணும். என்ன செய்வீங்க? ஒரு குச்சி இருந்ததுன்னா அந்த குச்சியை வச்சு தட்டி தட்டி பக்கத்துக்கு கொண்டு வர வச்சு கையை வச்சு எடுத்துடலாம். இல்லை அந்த குச்சியோட நுனியில் ஒரு வலை மாதிரி இருந்ததுன்னா அந்த அதை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி இந்த பந்தை பிடிக்கலாம். ஒரு கயிறு இருந்ததுன்னா கயிறை வீசி அந்த கயிறை பிடிச்சிட்டு வந்துருன்னு கத்துனோம்னா வந்துருமா? இல்லை அந்த கயிறு கிடச்சிதுன்னா அந்த பந்தே கயிறை பிடிச்சி எப்படியாவது தண்ணியை விட்டு வெளில வரணும்னு வந்துருமா? அது எதுவுமே செய்யாது இல்லையா? நம்ம தான் முடிவு பண்ணுறோம். பந்து ஒன்றும் செய்கிறது கிடையாது. நம்மளுக்கு பந்து வேணும்னா என்ன பண்ணலான்னு குச்சியை வச்சு எடுக்க பார்க்குறோம், வலையை வச்சு எடுக்க பார்க்குறோம். எதுவும் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறோம். நாம் தான் முடிவு பண்ணுறோம். பந்து முடிவு பண்ணுறது கிடையாது, வரணுமா வேண்டாமான்னு. அப்போது எதையாவது மனம் செய்ய விரும்பும்போது அதற்கு பின்னாடி ஒரு ஆளுமை, ஒரு அகங்காரம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அதை செய்யணும் இல்லையா? மனம்ங்கிறது காற்றை போன்றது, கயிற்றை போன்றதுன்னு சொல்லலாம். இல்லை, மனம்ங்கிறது எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் தான். காற்று ரொம்பவும் நுட்பமானது. ஆனால் கயிறுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும். மனம் அப்படி தான். மனதுக்குன்னு ஒரு தெளிவான வடிவமும் கிடையாது. அதே சமயம் அது ரொம்ப உறுதியானதும் கிடையாது. அப்போ அந்த மனதை கொண்டு என்ன தான் செய்ய முடியும்? அதை செய்வதற்கு தான் அந்த மன உறுதி வேண்டியது இருக்குது. மன உறுதிங்கிறது அந்த ஆளுமை, அதன் மூலமாக தான் அடையப்பெறுது. அதாவது மனதை கொண்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னா மனதின் ஒரு பகுதி எதையுமே செய்யாமல் இருக்கணும். மனம் 2ஆக பிரிந்துக்கணும்.
நான் இதை விரும்புகிறேன், அதனால எனக்கு அது வேணும், அதனால இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு மனம் முடிவு பண்ணி மனதை கொண்டு செயல்பட்டு மனதின் மூலமாக அந்த செயலை செய்யும். காமெடியாக இல்லை, யோசிச்சு பாருங்க. ஒரு தண்ணி அழுக்காக இருக்குன்ட்டு ஒரு அழுக்கு தண்ணியில் இன்னொரு வாளி நல்ல தண்ணியை கொண்டு வந்து கழுவி அழுக்கு தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்க முடியுமா? நம்ம பண்ணுறது அதே மாதிரி தானே இருக்குது. மனம் ஒரு பகுதி எதையோ செய்ய விரும்புது, இன்னொரு பகுதி அதை செய்யுது இல்லையா? ரெண்டுமே தண்ணி மாதிரி தான். ஒரு பகுதி செய்ய விரும்பும் பகுதி அழுக்கு தண்ணின்னு வச்சுக்கலாம், செய்யும் பகுதி சுத்தமான தண்ணின்னு வச்சுக்கலாம், இல்லை மாற்றி வச்சுக்கலாம். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? அதாவது மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், குழப்பமாக இருக்கும். நம்ம தெளிவுன்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அந்த குழப்பத்தில் ஒரு புரிதல் உருவாகும். ரைட், இதை செய்யலாம் அப்படின்னு தோணும். இப்போ இந்த காணொலியை பேசலான்னு தோணுன உடனே பேசுகிற மாதிரி இல்லையா? அப்போ அந்த பேசலாங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுவது மனதின் ஒரு பகுதி. அது எடுத்த உடனே அந்த முடிவு ஒரு தீர்மானம் ஆகிருச்சு. அது ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம சீல் பண்ணிட்டோம். இதை முடிவு எடுத்துட்டோம், இதை செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம். அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பிரக்ஞை உருவாகுது. அதாவது அந்த மனதில் ஒரு லேயர் படியுது, ஒரு தெளிவு உருவாகுது. அந்த தெளிவை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அப்போது மனதின் சில பகுதிகள், சில எண்ணங்கள், நினைவுகள் அந்த தெளிவை இறுக்கி பிடிச்சிக்குது. ஆமாம், இது செய்யணும், இது செஞ்சால் இது சரி, இதை எப்படி செய்யலாம், இது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி செஞ்சால் என்ன ஆகும், இப்படி செஞ்சால் என்ன ஆகும்னு திட்டம் போட தொடங்குது, யோசிக்க தொடங்குது. மெல்ல மெல்ல அந்த எண்ணம் ஒரு கருத்தாக, ஒரு சிந்தனையாக வடிவம் கொள்ள தொடங்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய செயல்களுமே, முக்கியமான விஷயங்களுமே சாதாரணமாக தான் தொடங்கி இருக்கும். மனம் எப்போதும் அசைந்து கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் மனதின் இயல்பு. ஆனால் ஒரு தெளிவு, புரிதல் கிடைக்கும்போது அங்கே ஒரு தெளிவு உருவாகும். அதுவும் மனதின் ஒரு பகுதி தான். ஆனால் மனதால் அந்த தெளிவை ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இருட்டுனா என்னன்னு தெரியும், சிவப்புனா என்னன்னு தெரியும், வட்டம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அப்பானா என்னன்னு தெரியும். அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியும்? அந்த புரிதலை யாராவது மாற்றி அமைக்க முடியுமா? இல்லை, இது இல்லை சிகப்பு, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, இதுதான் சிகப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கு பேர் வட்டம் இல்லைங்க, இது சதுரம்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்கலாம். ஆனால் அந்த புரிதல் சரியானதுன்னு நாம் ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா அதை மாற்றுவது கடினம். அப்போ அந்த புரிதல் எப்படி நமக்குள்ளே உருவாச்சு? நாம் ஒன்று விரும்புகிறோம் அப்படின்னா ஏன் விரும்புகிறோங்கிற தெளிவு நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அந்த தெளிவு நாமளாக உருவாக்குன தெளிவு அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சுருப்போம். இது ஏன் விரும்புகிறோம், எதுக்கு விரும்புகிறோம், இப்போ பண்ணணுமா, அப்புறம் பண்ணலாமா, எப்படி பண்ணணும்லாம் யோசிச்சுருப்போம். அதெல்லாம் யோசிக்காமல், சிந்தனை மூலமாக அதை உருவாக்காமல், நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் மனம் தானாக அதை உருவாக்கி இருந்தது அப்படின்னா, அப்போது மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு பொருள். அப்போ தான் இந்த பந்தம் உருவாகும். ஏன்னா பந்தம் உருவாகும்னா மனம் செயல்படணும். மனம் செயல்படும்போது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த பந்தமும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த பந்தம், பாசம், பற்று என்பது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத போது பிரச்சனைகள் உருவாக தொடங்கும். ஆனால் அப்போ மனம் நம்மளை கையாள துவங்கிடும். நாம் மனதை கையாள்வது கிடையாது. இதை நுட்பமாக கவனியுங்க. ஏன்னா இது பௌத்தத்தின் 5 தலைகள். அதை புரிதலோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நாம் அல்லாத ஒன்றை தான் நம்மால் உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போது மனம் எதையாவது உணருது, எதையாவது விரும்புது, கோபப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்முடையது கிடையாது. அதனால தான் மனம் என்பது நாம் கிடையாது. மனம்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸு, உலகுக்கும் நமக்கும் இடையேயான ஒரு தொடர்பு ஊடகம்தான். ஐம்புலன்களால் உலகை நாம், இந்த உடல் மூலமாக, ஐம்புலன்கள் மூலமாக இந்த உலகை நாம் வெவ்வேறு விதங்களாக உணர்கிறோம்.
நீங்கள் சத்தத்தை கேட்குறீங்க. எப்படி இந்த சத்தம் வருது உங்களுக்கு? ஒலி அலைகளாக மாறி அது மின் அலைகளாக மாற்றப்பட்டு பதிவு செய்யப்படுது. நீங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த மின் அலைகள் திரும்பியும் ஒலி அலைகளாக மாறி உங்கள் காதை அடையுது இல்லையா? உங்கள் காது அதை கேட்ட உடனே வார்த்தைகளாக அது மூளைக்கு போகிறது கிடையாது. அது மீண்டும் நம்முடைய நரம்பு மூலமாக மின்னணைகளாக மாற்றப்படுது. அப்புறம் மூளை அந்த மின் அலைகளில் இந்த ஏற்றம் இறக்கம், இந்த சத்தம் கூட அதுக்கு தெரியாது. அது ஒரு மின்னலையாக தான் இருக்கும். இவ்வளோ வோல்டேஜ் இப்படி இருந்ததுன்னா இதுக்கு இந்த பொருள் அப்படிங்கிற மாதிரிலாம் மூளை இன்டர்ப்ரெட் பண்ணுது, புரிஞ்சிக்குது. அந்த மூளை செயல்படுவதை தான் மனம்னு நம்ம சொல்கிறோம். அப்போது மனம்ங்கிறது ஒரு பழக்கம்தான் இல்லையா? நீங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்படலைன்னா இது புரியாது உங்களுக்கு. இந்த காணொளி உங்களால் கேட்க முடியாது. அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றின் அடிப்படையில் தான் மனம் புரிதலை, தெளிவை உருவாக்கி கொள்ளுது. இப்போ அந்த தெளிவு புரிதல் என்பதை தான் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் அறுதியானது கிடையாது. அது ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் உருவாகும் தெளிவு. பாசி படிந்த குளத்தில் பாசியை ஒதுக்கிட்டு தெளிந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறோம், முகம் பார்க்குறோம். அதை போன்றது தான் மனம். நாம் அங்கே பார்க்க வேண்டியது நம்மை. நாம் குடிக்கும்போது தாகத்தை தீர்ப்பது நம்முடைய தாகத்தை. மனதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அதனால தான் அத்வைதம் பிரக்ஞையை முன்வைக்குது. பிரக்ஞைங்கிறது என்ன? மனம் இல்லாத போது என்ன இருக்கோ அதுதான் பிரக்ஞை. அதை பௌத்தம் வெறுமை, சூன்யம்னு சொல்லுது. அதையே பிரம்மம்னு நாம் சொல்லலாம். இதெல்லாமே வெறும் வார்த்தைகள் மட்டும்தான். அந்த மனம் வார்த்தைகள் இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். பந்துனா என்னன்னு தெரிஞ்சால் தான் பந்தை சுட்டி காட்ட முடியும், அதை பயன்படுத்த முடியும். அதை போல் அந்த வெறுமை நிலைக்கு, அந்த மனமற்ற நிலைக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். அதனால் வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு மரபுகள் வெவ்வேறு பேரை வச்சிருக்கு. நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வது கிடையாது. வார்த்தைகள் புரிஞ்சுட்டா அந்த வார்த்தைகள் சுட்டும் அந்த மனநிலை, உணர்வு நிலையை அடைஞ்சிட்டோன்னு பொருள் கிடையாது. மாறாக நாம் மனதை புரிஞ்சிக்கணும். மனம் அந்த தெளிவு உருவாக மனம் அமைதியாகிக்கிட்டே வரும். ஆனால் கவனிங்க, மனம் அமைதி ஆகுது, மனம் இன்னும் இருக்குது. அது தேவைன்னா கோபப்போடும், சத்தம் போடும், ஏதாவது கோமாளித்தனம் பண்ணும். இப்போ அது அமைதியாக இருக்குது, மனம் இன்னும் இருக்குது. உண்மையான ஒரு மோட்சம் அல்லது முக்தி நிலைங்கிறது மனதை கடந்த நிலை, மனமே இல்லாத நிலை. அப்போது அந்த தெளிவையும் நாம் கைவிடணும். ஏன்னா தெளிவுங்கிறது நம்முடைய மனதின் மூலமாக உருவான தெளிவு. அது எப்போ நாம் கைவிடுவோம்? அந்த தெளிவு கூடிக்கிட்டே போகும்போது அந்த குளத்தில் பாசி இருக்குது, படிஞ்சிருக்கு. பாசியோடு நம்ம அதை பயன்படுத்த முடியாது. பாசியை ஒதுக்குறோம், தெளிவு கிடைக்குது. அப்படி பாசியை ஒதுக்கிட்டே போகிறோம், குளம் ஃபுல்லாக அப்படியே பாசி நீங்கிருச்சு. இப்போது பாசியை நீக்கிட்டாலும் அந்த குளத்துக்கு பாசியை உருவாக்கும் திறன் இருக்குது இல்லையா? ஏன்னா அது சூரிய ஒளி குறிப்பிட்ட விதத்தில் விழுந்துச்சுன்னா, தண்ணி ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இருந்ததுன்னா, வெயிலோ மழையோ குளிரோ சரியான விதத்தில் இருந்ததுன்னா, இதெல்லாம் சேர்ந்து பாசியை மீண்டும் உருவாக்கும். இப்போ அந்த குளத்தில் மீண்டும் பாசியே உருவாகும் திறனே இருக்கக்கூடாது. அப்போ தான் அது தூய்மையான குளம்னு நாம் சொல்லலாம். ஆனால் அது இயற்கையில் சாத்தியம் கிடையாது. மனிதன் செயற்கையாக குளோரின் அது இதுன்னெலாம் போட்டு நாம் எல்லாத்தையும் சுத்தம் செய்ய பார்க்குறோம். அதை போல தான் நம்ம வாசிப்பு, தியானம் இப்படியெல்லாம் செஞ்சு மனதை தூய்மைப்படுத்த பார்க்குறோம். குளத்தை தூய்மைப்படுத்துவது போல் அது எளிதில் சாத்தியம் கிடையாது. அப்படி தூய்மைப்படுத்தணும்னா அதில் மீன்களோ பறவைகளோ உயிர் வாழ முடியாது. அது இயற்கையாக இருக்காது. நம்ம பைப்பில் பிடிச்சி சமைக்கலாம், பாத்திரங்களெல்லாம் குளிக்கலாம், பயன்படுத்தலாம். ஆனால் அந்த தண்ணியில் நாம் உயிர் வாழ முடியாது. அப்படி நம்ம தெளிவுபடுத்தப்பட்ட மனதை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லௌகீக வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த தெளிவு தேவை. ஏன்னா லௌகீக வாழ்க்கைக்கு நமக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டும் இல்லையா? அப்போது அந்த தெளிவின் அடிப்படையில் நம்ம அடையாளத்தை உருவாக்கி கொள்ளும்போது தெளிவற்ற பகுதியெல்லாம் நம்ம புறம் ஒதுக்குறோம். இது நான் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் அதுவும் நம்முடைய ஒரு பகுதி தான். நம்முடைய மனம் அதை அறிந்து கொள்ளும்போது தான் அது முழுமையாக தன்னை உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த இருளான அந்த தெளிவற்றதை மனம் எப்போதுமே தெரிந்து கொள்ள
செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் மனம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. காற்று எப்படி அழுத்தம் குறைந்த இடத்துலேருந்து அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைந்த இடத்துக்கு போகுதோ, அதைப்போல மனமும் தெளிவான இடத்துலேருந்து தெளிவு இன்மை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். ஏன்னா தெளிவு கூடிக்கிட்டே போகணும். அந்த தெளிவின்மை என்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கற்பிதம் தான். நமக்கு அது தெளிவாக இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெளிவாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்முடைய மனதால் அதை புரிந்து கொள்ள முடியல, நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியல. அப்போ அந்த தெளிவு தெளிவின்மை இரண்டுமே நமக்கு மட்டும்தான் இருக்குது, எல்லாருக்கும் கிடையாது. அதனால தான் நம்முடைய மரபு இதெல்லாம் மாயைன்னு சொல்லுது. அதெல்லாம் ஒரு தோற்ற மயக்கம், காட்சி பிழை, உண்மை கிடையாது, யதார்த்தம் கிடையாது. இதையெல்லாம் கடந்து உண்மையை யதார்த்தத்தை அறியணும்னா மனதையே ஒதுக்கி வச்சுட்டு தான் யதார்த்தத்தை அறிய முடியும். ஏன்னா மனம் என்பது நமக்கு தெரிந்தவற்றின் தொகுப்பு. நமக்கு தெரிந்ததை வச்சு நமக்கு தெரிந்ததை தான் அறிந்து கொள்ள முடியும், தெரியாததை அறிந்து கொள்ள முடியாது. இப்போது அதனால் சொன்னேன், இந்த பாடல் ரொம்ப நுட்பமான பாடல். கவனிங்க, மனம்தான் பந்தத்தை பாசத்தை பற்றை உருவாக்குது. அது எப்படி வெளியில் வர்றது? அதான பெரிய சிக்கல். மனதை கொண்டு மனதிலிருந்து விடுபடுவது எப்படி? அதை தான் வெவ்வேறு விதங்களில் பேச முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விளக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கவனிங்க, மனதை கடந்து செல்லாமல் மனதிலிருந்து விடுபட முடியாது. அது நம்ம யோசித்து பார்க்கும்போது அது வெறுமை சூன்யம்லாம் நினைக்கும்போது ஒரு மாதிரி எதிர்மறையாக தோன்றும். அதனால தான் பிரம்மம்னு சொல்லி அதற்கு ஒரு நேர்மறையான ஒரு புரிதலை தர முயற்சிக்கிறோம். ஆனால் அது எல்லாமே சொற்கள் தான். நீங்கள் தூங்கும்போது என்ன ஆகுது யோசிச்சு பாருங்கள். கனவு வருது, கனவும் இல்லாத ஒரு ஆழமான தூக்கம் இருக்கு இல்லையா? அப்போது நாம் எங்கே போகிறோம்? மனம் எங்கே போச்சு? நம்முடைய நினைவுகள் எங்கே போச்சு? இந்த உலகம் எங்கே போச்சு? உலகம் ஒன்றும் ஆகலையே, நம்மளுக்கு ஒன்றும் ஆகலையே. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உலகம் அப்படியே தான் இருக்குது, நாம் அப்படியே தான் இருக்கோம். ஆனால் நம்ம முழித்த உடனே அந்த தெளிவின்மையும் குழப்பமும் முழிச்சிக்குது நம்மளோட. ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிக்க தொடங்குகிறோம். அதெல்லாம் நம்முடைய மனம்தான் உருவாக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு சிக்கலானதாக குழப்பமானதாக இருக்குது. ஏன்னா தெளிவுங்கிறதும் அந்த மனதின் ஒரு பகுதி. தெளிவை தேடிக்கிட்டே இருக்கும்போது வரைக்கும் நம்ம குழம்பிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா குழப்பமும் தெளிவும் மாறி மாறி செயல்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கு குழப்பமும் தேவையில்லை, தெளிவும் தேவையில்லைங்கிற நிலை வரும்போது தான் நாம் மனதை கடந்திருப்போம். அல்லது மனதை கடக்கும்போது தான் நாம் தெளிவு குழப்பம் இரண்டையுமே கடந்திருப்போம். இதனோடு தொடர்புடைய இன்னொரு பாடல், இதுவும் முக்கியமான பாடல். மனம் விரும்பாமலோ துக்கப்படாமலோ கைவிடாமலோ பிடிக்காமலோ மகிழ்ச்சி அடையாமலோ கோபப்படாமலோ இருக்கும்போது விடுதலை நிலவுகிறது. அது முன்னோட தொடர்ச்சி தான் இது இல்லையா? மனம் ஏதாவது செய்யும்போது அது அசையுது. அசையும் போது காலம் உருவாகுது, மாற்றம் உருவாகுது. அந்த மாற்றம் நமக்கு பிடிச்ச விதத்தில் இருக்கணும்னு முயற்சி செய்ய தொடங்குகிறோம், கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம், நம்மையும் மற்றவங்களையும் கட்டுப்படுத்த தொடங்குகிறோம். அப்போ தான் குழப்பம் உருவாக தொடங்கும். விலங்குகள் எந்த சிக்கலும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? விலங்குகளுக்கும் மனம் இருக்குது, அவதுகளால் சிந்திக்க முடியும். ஆனால் மனிதனை போல் அவள் குழம்பிக்கொள்வது கிடையாது. ஏன்னா அதுகளுக்கு தெரியும், நம்ம என்ன குழம்புனாலும் நம்முடைய குழப்பமும் சரி தெளிவும் சரி இந்த உலகம் ஃபுல்லாக, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற அந்த குழப்பம் தெளிவின்மையின் ஒரு பகுதி தான். பெரியசாக எந்த மாற்றமும் நடக்காது அப்படின்னு தெரியும். காக்காய்கள்லாம் தீர்மானம் போட்டு பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி மழையை வர வைக்க முடியுமா? முயற்சி செய்யுங்களா? அதுக யோசிச்சு பாருங்க. அதிக உயிர் வாழ்கிறதே சில வருடங்களாக தான் இருக்கும் இல்லையா? அதில் போய் இதுக்கெல்லாம் ஏதாவது பாடுபட்டு ஏதாவது பயன் இருக்குமா அதுகளுக்கு? ஸோ மனுஷன்தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை இயற்கையானதாக இல்லை, இயல்பானதாக இல்லை. நம்ம இயற்கையிலிருந்து நம்மளை நாம் பிரிச்சுக்கிட்டோம். தெளிவு குழப்பம் எல்லாம் நாம் உருவாக்குறது. மனம் செயல்படாமல் இருக்கும்போது தான் நாம் இயல்பாக இருப்போம், முழுமையாக நம்மை உணர்வோம்.
ரொம்ப நுட்பமான பாடல், ஆழமான பாடல். பொறுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. பொறுமையாக அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.